மா நீங்க 104. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டு? சாரி. வாங்க. இந்தாங்க. நான் இங்க உட்காரலாமா? ஓகே. ஒரு டீ சாப்பிடலாம்ல? கொஞ்ச நேரம் ஆகட்டும். போன்ல கேக்குறதுக்கும் நேர்ல கேக்குறதுக்கும் உங்க வாய்ஸ்ல நிறைய வித்தியாசம் தெரியுது. என்ன பிடிச்சிருக்கா? நீங்க எந்த வீட்டுக்கு? அந்த கேள்வியில இப்ப எதுக்கு? நாட்டி. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் வெக்கப்படுறீங்க? ரூம் சர்வீஸ். நான் பாத்ரூம்ல இருக்கேன். எதுக்கு? May I come in, sir? Yes. Can I make the tea, sir? No. Okay. எங்க காணோம்? Sir, bill please, sir. பில் அப்புறம். எப்பறம், sir? என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. இவ்வளவு கேவலமான புருஷனை அடைஞ்சதுக்கு நான் சாகணும். கண்டிப்பா நீ தெரியாம பேச. பையனோட அப்பா தான் பணம் கொடுக்க சொன்னான். பணம் கொடுக்க சொன்னா சரி, அதுக்காக அவன் பொண்டாட்டி கைய பிடிச்சு எடுத்துருவியா? பொண்டாட்டி கைய பிடிச்சானா? நீ மேத்யூ பொண்டாட்டிய கட்டி பிடிச்சா இல்லையா? ஐயோ, நான் அந்த ஆள் பொண்டாட்டிய கண்ணால கூட பார்த்தது இல்ல. அன்னைக்கு ஒருத்த வீடு பூந்து இவன் அடிச்சானே, அது சும்மா இல்ல. இவன் அங்கேயும் போய் ஏதாவது சில்மிஷம் பண்ணி ஐயோ. ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சது இல்லாம அவளை தெரியாதுன்னு வேற சொல்ற. தயவு பண்ணி நீங்க எல்லாரும் எனக்கு ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பணம் எடுத்துக்கிட்டு மேத்யூ ரூமுக்கு போன நீங்க சொன்னமாவே எதுக்கு கட்டி பிடிச்சீங்கன்னா கேக்குறோம். நான் யாரோட ரூமுக்கு போகவும் இல்ல, யாரையும் கட்டி பிடிக்கவும் இல்ல. யார் உங்ககிட்ட இந்த மாதிரி போய் சொன்னது? அவனை இங்க கூப்பிடு, நேருக்கு நேரா விசாரிப்போம். எப்படியோ சமாளிச்சிட்டோம். மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்மளே அசிங்கப்படுத்திக்கணுமா? எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். நானும் 40-45 வருஷமா இந்த ஆளோட குப்பை கொட்டுறேன். இன்னைக்கு வரைக்கும் என் முகத்தை இந்த ஆளு சரியா பார்த்தது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்தவன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சிருக்காங்க. ஆமா, உன் நெத்தியம் எப்படி செவந்து போயிருக்கு? அது நெத்தியில இடிச்சுக்கிட்டே ரத்தம் வருது. ஆமா, ஒரு ரத்தத்துக்கு இப்படி ஒரு வாசனை. அது அப்படிதான், நல்லவங்க ரத்தத்துக்கு வாசனை வரும். அப்படின்னா இந்த வார்த்தையை நல்லவங்கள அந்த சொல்லலாம். மேத்யூவை கூப்பிடுங்க நீங்க. யாரையும் இங்க கூப்பிட வேண்டாம், நாம அங்க போவோம். அப்ப வா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐயோ அம்மா, பீரோக்குள்ள தலையில்லாத போனோம். என்னது? ஐயோ, யார் இவா? இது யாருன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியாம ஓர் ரூம்குள்ள எப்படியா ஒரு பொண்ணு வந்தா? இவ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஏய், உண்மையை சொல்லு. யார் நீ? அடிச்சனா பல்லுகள்லாம் தெரிஞ்சு போயிடும். திருட வந்திருக்கா போல இருக்கு. கூப்பிடுங்க போலீஸ். நான் ஒண்ணு இங்க திருட வரல. இவர் கூப்பிட்டு தான் வந்தேன். நானா உன்னை கூப்பிட்டேன்? ஆமா, நீங்க தான் போன்ல கூப்பிட்டீங்க. நீ ஹோட்டலுக்கு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல. உன் நாக்கு தான் அழுகி போகும். அப்புறம் என்னதான் சொன்னீங்க? நான் பணத்தை எடுத்துட்டு அங்கதானே வரேன்னு சொன்னேன். அப்புறம் நீ தானே இங்க வரேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்ப நீ போன் பண்ணி கூப்பிட்டேங்கிறது உண்மை. அது இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத. வயசுல மூத்தவன் பார்க்க என்ன கொன்னுடுங்க. ஏண்டா? அமைதியா இருங்க. தெருவுல போறவளை எல்லாம் ரூம்குள்ள கூட்டி வச்சு குடும்பத்தோட மானத்தை வாங்க பாக்குறியா? கழுத. நான் என்ன செய்யணும்? நிக்கவா போகணுமா? இங்க இருந்து வெளியே போடி. இவ அந்த மாதிரியானவ. ஐயோ. நீங்க ரொம்ப ஓவரா பேசாதீங்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். நான் ஒரு மாதிரியானவதா. நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அனாவசியமா என்கிட்ட மோதுனீங்கன்னா இங்க நடந்ததெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஐயோ, இவ என்னென்னமோ சொல்லிட்டு போறானே. சொல்லுப்பா. இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும். இங்க பார் பிரமிளா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. வேணும்னா அந்த மாத்தி இங்க கூப்பிடு. அவர் சொல்லித்தான் அந்த பொண்ணை நான் இங்க கூப்பிட்டேன். அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். உண்மை அந்த ஆள் சொல்லுவான். சார், பில்லு. ஐயோ.